இந்திய சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலி இணைந்து வழங்கும் அறிவோம் அறிவியல். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். நம்ம தண்ணி எல்லாரும் இது வரைக்கும் குடிக்க தானே செய்வோம். இதுக்கப்புறம் தண்ணியை சாப்பிட போகிறோம். அது எப்படிலாம் அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி நம்ம அதை சாப்பிடுவோம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ காமனாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குடிக்கிறதுக்கான தண்ணியை வீட்டிலேருந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. பப்ளிக் பிளேஸில் போகிறாங்க, அங்கே தண்ணி தாகம் அடிக்குது அப்படின்னா ஓகே, அங்கே உள்ள டேப் இருக்கும், அதுலேருந்து பிடிச்சி குடிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து கொண்டுட்டு போகிற தண்ணி தீர்ந்து போச்சு அப்படின்னா அங்கே உள்ள பாட்டிலில் வாங்கி பாட்டில் தண்ணி பிடிச்சி குடிப்பாங்க. வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகல, எமர்ஜென்சியாக தண்ணி வேணும் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நியர்பையில் உள்ள ஷாப்பில் போயிட்டு வாட்டர் பாட்டில் வாங்க அதுலேருந்து தண்ணி குடிப்பாங்க. அது மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் அந்த மாதிரி பாட்டிலை வாங்கி தண்ணி குடிச்சிட்டு அது யூஸ் அண்ட் த்ரோ இல்லையா. ஸோ ஒன் டைம் குடிச்சிட்டு அந்த பாட்டில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா த்ரோ பண்ணிவிடுவாங்க. இப்படி த்ரோ பண்ணுற பாட்டில்னால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாட்டில் சீக்கிரமாக மக்கிற பொருள் கிடையாது. ஏன்னா அது பிளாஸ்டிக் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் சீக்கிரமாக மக்கிறது கிடையாது. அப்படியே சப்போஸ் அந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு எரித்து விட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த எரித்து அந்த பாட்டிலோட கழிவுகளும் என்ன பண்ணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எரியாது. அது நம்ம எரிச்ச வேகத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எந்த பிளேஸில் வச்சு ஏற்றுறோமோ அது அந்த இடத்துலேயே மெல்ட் ஆகிட்டு அது அந்த தரையோடு என்ன பண்ணிடும் அப்படின்னா ஓட்டிடும். அதனாலே மேக்ஸிமம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, வீடுகளில் அந்த பிளாஸ்டிக் கவர்ஸு, பாட்டில்ஸு இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஏன் அதை எடுத்து வச்சுருக்காங்க, அதை ஏன் யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்னா, அதை கொடுத்து கூட அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுப்பாங்க. சரி, முன்னாடி அதை எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாங்கிட்டு போயிட்டு ரீசைக்கிள் பண்ணுவாங்க. அதுக்காக எல்லாருமே அதை வாங்கிட்டு போனாங்க. பட் ஆனால் இப்போலாம் என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னா, அதை ரீசைக்கிளிங் பண்ணுறதுக்கு இந்த பாட்டில்ஸை வாங்குறது கூட கிடையாது. ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தூக்கி போட வேண்டியது தான். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் இப்போ அந்த பாட்டிலை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு குட்டி ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் ஒரு 2 பேர் மட்டும்தான் ரெகுலராக வாட்டர் பாட்டில்ஸு, வாட்டர் கேன் இதெல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஓகே, அந்த இடத்துல அந்த மாதிரி அந்த பாட்டில் கேன் ஏதோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரீசன் யார் மெயினாக அப்படின்னு பார்க்கும்போது இவங்க தான். ஏன்னா அவங்க தான் அதை யூஸ் பண்ணுறாங்க, வாங்குறாங்க. ஸோ இங்கே உள்ள இந்த திங்ஸ்மே அவங்களோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிப்பாங்க. சேம் அதே மாதிரி எல்லாருமே அந்த வாட்டர் பாட்டிலை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பப்ளிக் பிளேஸில் காமனாக த்ரோ பண்ணிட்டு போயிடறாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா அது சீக்கிரமாக மக்கிறது கிடையாது. சப்போஸ் அதை யாரும் எரிச்சிருந்தாங்க அப்படின்னா அது மண்ணில் போயிட்டு ஒட்டிக்கும். இதனால் மழை நீர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டைரெக்டாக மண்ணுக்கு போகாமல் ஸ்டாப் ஆகுது. ஸோ இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட நேம் சொல்கிறவங்களுக்கு ஸ்கிப்பிங் ராக்ஸ் லேப் அப்படின்ற கம்பெனி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக நம்ம தண்ணியை சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வந்தாங்க. தண்ணியை சாப்பிட்றதுக்கு கொண்டுட்டு வந்தாங்க இல்லையா, அதை எப்படி கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, தாவரம், அதாவது செடி கொடிலாம் இருக்கு இல்லையா, அது அப்புறம் கடற்பாசி இதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதெல்லாம் வச்சு தான் அதோட கவரை ஏதோ நம்ம தண்ணியை ஏதோ ஒரு இடத்துல அடைச்சி தான் வைக்க முடியும். சும்மா டைரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா எந்த ஒரு திங்ஸுமே இல்லாமல் அதை நம்மளாட்டி கையில் எடுக்க முடியாது. ஏதோ ஒரு பிளேஸில் அடைச்சா மட்டும்தான் அந்த தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அது அதோட வடிவத்தை மாற்றிக்கும். தண்ணிக்கு வடிவம் இருக்கா அப்படின்னா கிடையாது. நம்ம எந்த பொருளில் அந்த தண்ணியை வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட வடிவத்தை அது மாற்றிக்கும். அது மாதிரி தான் தாவரங்கள், கடற்பாசி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு உரை மாதிரி செஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளார தண்ணியை ஃபில் பண்ணுறாங்க. கால்சியம் குளோரைட் மற்றும் சோடியம் ஆக்சினேட் கரைசல்களை இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது மேலே இருக்கிற அந்த ஜவ்வு மாதிரி உள்ளதை ரெடி பண்ணுறாங்க. அப்போ நம்ம தண்ணி குடிக்கும்போது இந்த ஜவ்வை தூக்கி போடணுமா அப்படின்னா கிடையாது. ஜஸ்ட் அந்த என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பாலை நம்ம வாய்க்குள்ள வச்சு ஒன் டைம் இப்படி கடித்தோம் அப்படின்னா அதில் உள்ள தண்ணி எல்லாமே வெளில வந்துடும். நம்ம நார்மலாக எப்பொழுதும் குடிக்கிற மாதிரி அதை நம்ம குடிச்சிக்கலாம். அதான் தண்ணியை சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி சொல்லணும். அப்படி ரெடி பண்ணுறது அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பந்து வடிவத்தில் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம தண்ணியை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு டேங்கர் லாரி, பெரிய பெரிய பில்டிங்க்கெலாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா டேங்கர் லாரி, இல்லை ஏதோ ஒரு வீட்டுக்கு சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கேனு, இல்லை நம்ம பர்சனல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டிலு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய லெவலில் அதுக்கான
ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உள்ளதை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த மாதிரி பால்ஸ் மூலமாக யூஸ் பண்ணி அந்த மாதிரி பாலாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து லீக்கேஜ் இருக்காது, நம்ம ஈஸியாக கேரி பண்ணலாம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால அந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணாங்க. அட, இது தெரியாம போச்சே. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு முறையிலையும் ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைய காலம் வந்து எவ்வளவு மாறி இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் சொல்லி தந்த சில பழக்கங்களை இன்னைக்கு நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். நம்ம முன்னோர்கள் சொல்லி தந்த ஒவ்வொரு முறைக்கு பின்னாலேயும் ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. முதலாவதா வாழை இலை. நம்ம எல்லாருமே பின்பற்றி வர பழக்கங்கள்ல ஒண்ணுதான் வாழை இலையில சாப்பாடு சாப்பிட்றது. நம்ம கலாச்சாரத்துல வாழை இலை இல்லாத விருந்தே இருக்க முடியாது. வாழை இலை நம்ம உடல்ல சேர்ற நச்சுத்தன்மையை வந்து அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிக அளவுல இருக்கிறதுனால நம்ம உடல் செல்கள்ல சிதைவு ஏற்படாம இளமையோட அதிக நாட்கள் இருக்கிறதுக்கு உதவுது. வாழை இலையில உள்ள குளோரோஃபில் பலவிதமான நச்சு கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய பண்புகளை கொண்டது. நம்ம அன்றாட வாழை இலையில சாப்பிட்றதால பல நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்க முடியுது. இதனால தான் வாழை இலையில சாப்பிட்றத நம்ம முன்னோர்கள் வழக்கமாக வச்சிருந்திருக்காங்க. நம்ம உணவு உண்ற முறை. நம்ம சாப்பிடும் போது முதல்ல சாம்பார் சாப்பிட்றோம், இறுதியில் தயிர் சேர்த்து சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டிருப்போம். ஏன் இப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு உங்களுக்கு காரணம் தெரியுமா? வாதம், பித்தம், கபம் அப்படின்ற மூன்றும் நம்ம உடலோட மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய தாதுக்களை வந்து கொண்டிருக்கு. இந்த 3 பண்புகளும் உடல்ல இருந்தாதான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இந்த 3 பண்புகளும் நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு அசைவிற்கும் காரணமா இருக்கு. அதே போலதான் இந்த வாதம், பித்தம், கபம் இந்த 3ஓட செயல்பாடுகள் குறைஞ்சாலோ அல்லது அதிகரிச்சாலோ நம்ம உடல்ல சில பாதிப்புகள் ஏற்படுது. நாம் உண்ணும் ஒவ்வொரு சுவையுமே ஒவ்வொரு தாதுகளை வந்து உருவாக்கக்கூடியது. இதனால தான் உவர்ப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, இனிப்பு அப்படின்னு 6 சுவைகளும் நம்ம உணவுல சேர்த்து சாப்பிட்றோம். எல்லா சுவைகளும் நம்ம உணவுல சேர்த்து கொள்ளும்போது தான் இந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்ற 3ம் நல்ல செயல்பாட்டில் உற்பத்தியாகி நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்குது. முதல்ல நம்ம இனிப்பான உணவை தான் சாப்பிடணும். முதல்ல இந்த இனிப்பு சாப்பிட்றது மூலியமா செரிக்கும் பண்புகளை வந்து நமக்கு கொடுக்குது. இது செரிமானத்திற்கு வழிவகுக்குது. இதன் காரணமாக தான் உணவு பரிமாறும் போது முதல்ல இனிப்பு பண்டங்களை வைக்கிறாங்க. அடுத்தது கசப்பு நிறைந்த உணவை வந்து நம்ம சாப்பிடணும். காரணம், நம்ம சாப்பிட்ட இனிப்புல உள்ள சர்க்கரை ரத்தத்துல கலக்காம இருக்கிறதுக்காக தான். இரண்டாவதா கசப்பான உணவை வந்து நம்ம சாப்பிட்றோம். இறுதியில புளிப்பான உணவை வந்து நம்ம சாப்பிடணும். ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம சாப்பிட்ட உணவுல இருக்கக்கூடிய காரமானது நம்ம குடல்ல பாதிப்பை ஏற்படுத்தும். குடல் புண் ஏற்படாம இருக்கிறதுக்காக தான் இறுதியில புளிப்பான உணவை வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்றோம். இப்ப புரியுதா? விண்ணையும் சாடுவோம். அறிவியல் என்னும் வாகன மீது ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கனிப்பொறியுள்ளே பொருத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். கொஞ்சம் கேளுங்க பாஸ், கொஞ்சம் கேளுங்க பாஸ், கொஞ்சம் கேளுங்க பாஸ். கொஞ்சம் கேளுங்க பாஸ் பகுதியில் இன்னைக்கு நம்ம மின் விசிறி அதாவது ஃபேன் எப்படி வந்து
வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபேன் எப்படி சுற்றுது அப்படின்னு பார்க்கலாமா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரின்சிபலில் தான் இது வந்து ரன் ஆகுது. இதில் முக்கியமான பார்ட்ஸ் என்னென்னா ஸ்டேட்டார், ப்ரோட்டார், கெப்பாசிட்டர். இந்த 3 பேஸ் பண்ணி தான் ஃபேன் வந்து ரன் ஆகுது. இந்த ஸ்டேட்டார் அப்படின்றது வந்து காப்பராக இருக்கும், ப்ரோட்டார் அப்படின்றது வந்து டிஸ்க் மாதிரி இருக்கும், கெப்பாசிட்டர் வந்து பவர் சப்ளை கொடுக்கும். இந்த கெப்பாசிட்டர் கொடுக்குற அந்த ஏசி பவர் சப்ளைவை தான் இந்த ஸ்டேட்டார் வந்து ரொட்டேட்டிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டாக வந்து மாற்றுது. அந்த ப்ரோட்டார் வந்து டிஸ்க் மாதிரி இருக்கிறதுனால அதால் மூவ் ஆக முடியாமல் அங்கேயே வந்து ரொட்டேட் ஆகுது. பொதுவாகவே இது உருவாக்குற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நார்த் அண்ட் சவுத்தாக தான் ஃபார்ம் ஆகும். நார்த்து இருந்தால் அதை வந்து விளக்கும், டிஃப்ளெக்ட் பண்ணும். இதுவே சவுத்தாக இருந்தாலும் அதையும் டிஃப்ளெக்ட் பண்ணும். இதுவே நார்த் அண்ட் சவுத் அண்ட் நார்த் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது தான் அது வந்து ஈர்க்கும். இங்கே நார்த் அப்புறம் சவுத் ஃபார்ம் ஆகுறதுனால அதுக்குள்ளேயே வந்து அது ரொட்டேட் ஆகிக்குது. அதுவும் அந்த ப்ரோட்டார் வந்து டிஸ்க் ஷேப்பில் இருக்கிறதுனால அந்த ஃபேன் வந்து அங்கேயே வந்து ரொட்டேட் ஆகுது. இப்போது இந்த ஃபேனோட ஃபங்க்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நம்ம ஃபேன் முன்னாடி நின்னா எப்படி வந்து குளிர்ந்த காற்று வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே காற்றில் பார்த்தா 2 வகை இருக்குது. ஒன்று வெப்பக்காற்று, இன்னொன்று குளிர்காற்று. இந்த வெப்ப காற்றுக்கு வந்து எடை வந்து குறைவு, குளிர்காற்றுக்கு எடை வந்து அதிகம். நம்ம ஃபேன் போடும்போது வெப்ப காற்று வந்து மேலே போயிட்டு அது வந்து ரொம்பவே ஈஸியாக லைட் வெயிட்டடாக இருக்கிறதுனால அது மேலே போயிடும். மேலே போயிட்டு ஃபேனில் போய் டச் பண்ணும்போது அது வந்து ரொட்டேட் ஆகும்போது அது வந்து குளிர்விக்கப்பட்டது அப்படின்னா அந்த குளிர்ந்த காற்றுக்கு எடை அதிகம். அதனால அது சென்டருக்கு, அந்த ஃபேனோட சென்டருக்கு போகும்போது அதோட அது குளிர்ந்த காற்றாக மாறும்போது அதோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது கீழ் நோக்கி வருது. இதனால தான் குளிர்ந்த காற்றை நம்ம உணர்றோம். இது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நம்ம வந்து ரொம்பவே வியர்வையாக இருக்கும் போது நமக்கு வெப்பம் வந்து அதிகமாக வெளிப்படும். அந்த சமயத்தில் நம்ம காற்று நம்ம மேலே படும்போது அந்த வியர்வையில் உள்ள வெப்பமானது வந்து குளிர்விக்கப்பட்டு மேலே போயிடும். அது லைட் வெயிட் ஆகி வெளியேறிடும். இதன் மூலமாக கூட நம்ம குளிர்ந்த காற்று நம்மளால் உணர முடியும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற சீலிங் ஃபேன் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் ரொட்டேட் ஆகும். டேபிள் ஃபேன் வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். காரணம், டேபிள் ஃபேனில் வந்து ரோட்டால் வந்து இயங்குது. ஆனால் நம்ம சீலிங் ஃபேனில் வந்து ஸ்டேட்டார் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதுவும் இல்லாமல் நம்ம சீலிங் ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதால் மூவ் பண்ண முடியாமல் அந்த ஸ்டேட்டாரையே வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிது. இதனால் அது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. ஆனால் சீலிங் ஃபேனில் அந்த ரோட்டால் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுது. என்ன நேயர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களஞ்சியம் சமூக வானொலி பண்பலை 90.8.